பூஜை முடித்து விட்டேன். ஆனா பூஜை முடித்திருந்தாலும் அப்பா மகனே பெரும் தேவா அப்பா ஆனால் பூஜை முடிந்து விட்டது. இன்னும் போதிலும் எத்தனையோ ஆயிரம் கஷ்டங்கள் வந்து எனக்கு துன்பத்தினார்கள். ஆனால் எப்படியோ ஒரு விதமாக பூஜை முடித்து விட்டேன். இருந்த போதிலும் என் மனைவியாக சந்திப்போம். ஆனால் அப்பா இப்பொழுது ஒரு விபரீதமாகி விட்டது. என்ன மகனை சொல்கிறாய்? ஆமா அப்பா, எப்படி தெரியுமா? அழிக்கும் நல்ல பொறுப்பேற்ற தாங்களோ தவத்தில் அமர்ந்து விட்டீர்கள். தவத்தில் அமர்ந்த பொழுது தாங்கள் கண்கள் மூடினால் இந்த பூலோகமாகப்பட்டது இருள் சூழ்ந்துவிடும் என்று ஒரு அக்கினாலே ஒரு அரக்கனாகப்பட்டதை உருவாக்கினோம். ஆமா, உருவாக்கி விட்டு அந்த அரக்கனாகப்பட்டவனோ எங்களை அடித்து அதாகதம் செய்து விட்டான். உதைத்து செய்யாத சித்திரங்களை செய்து ஒரு அடி வண்டி இடி மாதிரி விழுகிறது. ஆமா, பொய்யுலகத்தை விட்டு மெய்யுலகத்தோட நாங்க விழுந்து சந்திச்சிருக்கிறோம். உங்களையே அடித்து அதனால அவனை உயிரோட வைக்க கூடாது. என்னுடைய எங்களுடைய அமைச்சையால் பிறந்தவன். நாங்க தான் அவனை பிறக்க வச்சா அந்த சூரனை. இது கேட்டோம். ஆமா, என்னுடைய அம்சையால் பிறந்த அந்த குழந்தை என்னாலேயே அழிவு தேடுவா. சற்று பொறுமையா இருங்க. பொண்டாட்டி உள்ள அந்த செத்து போயிட்டாங்களா? இல்ல சாமி, உயிரோட தான் இருக்கிறாங்க. அந்த சூரக்கிறானே அந்த சூரை அடித்து தூய்மைப்படுத்தி உள்ள கிடக்குறாங்க. இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது. அப்படின்னு பாப்போம். ஆமா, இன்னொரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். என்ன? ஏப்பா இப்படி மாசமா இருந்தா சாமி, மாசமா இருக்கிறதுல உண்மைதான். அவன் அடித்து துணிப்படுத்தி அந்த குழந்தைய படா சித்திரா பற்றி நடு கடலுக்குள் தூக்கி வீசி விட்டான். இப்ப அந்த குழந்தை இப்போ சுகமா இருக்குது. ஞானத்தால் பார்க்கும் போது நடுக்குள்ள எடுத்து வீசிய குழந்தையாகப்பட்டது ஒரு மீனாகப்பட்டது. நான் உருவத்தை மாத்தி மீனா உருவத்தை மாத்தி அந்த குழந்தைய எடுத்து கொடுக்குறேன். அந்த குழந்தைய முழுங்கி அதை ஒரு பெண்ணிடம் ஒப்படைச்சேன். அந்த பெண்ணாகப்பட்டவன் என் மகனை எடுத்து வளர்த்தி இப்ப வாஜியம் செய்து மாயாவதி இடத்துல அங்கேயும் சித்திரவதப்பட்டு என் மகனாகப்பட்டவன் அங்க இருக்கிறான். அவன் இடத்த சென்றா இது முடிவு கிளம்புறக்கும் வாங்க போகலாம். காப்பாத்துங்கள். மகனே பொறுமையாகுது. நாம ஒண்ணுக்குதான் ஆசைப்பட்டோம். ஆனாங்க பாடி ஒரு அதிசயத்தை 4 பேர் வந்து உனக்கு காலங்காத்தால உனக்கு அடியில புளியா போச்சு அடிச்சு விட்டுருவாங்க. இங்க பாரு, 10 to 12 உனக்கு நேரம், 11 to 2 அவருக்கு நேரம், 2 to 3 உனக்கு நேரம், 7 நடக்கிறது உனக்கு நேரம். அதுக்கு மேல அவருக்கு எல்லாமே தான். சொல்லுங்க. சற்று பொறுமையா இருப்பா. ஐயா, நீ சற்று ஒதுங்கி நின்றப்பா. ஆகட்டும், உன்னை நான் கவனிக்கிறேன். யார் நீங்க? கேடு கட்டவளை. யாருப்பா நீங்க? என்ன யாருன்னா ஒரு பாட்டாவும் புரியலையா? தெரியலையே. இந்த அகிலத்தை அழித்து காப்பனான வச்சகன் நாராயணன். கடவுளா? கடவுள்தாம்மா. நீங்களா? கடவுளா தானே. ஆதிசிவன். மும்மூர்த்தி தேவர்கள் தாங்க. உண்மைதான். ஓ, நீங்க கடவுள். மும்மூர்த்தி தேவர். இது பரவாயில்ல. என்னாட்ட பெருமை பேக்கிறீங்க யாருமே கிடையாது. அதனால மும்மூர்த்தி தேவர் வந்துக்கிறீங்க. ஆளுக்கு ஒரு போன் போட்டு விட்டு போங்க. தேவரே வந்துருக்காங்க, பரவாயில்ல. அடிச்சாலும் பரவாயில்ல. எதுக்கு வேணாலும் அடிமையாயிரலாம். இதுக்கு தாங்குவியா? பைத்தியாரி
கட்டி பீடி கட்டி பீடிடா கட்டி. கண்ணாலா கண்டபடி கட்டி பீடிடா எந்த இடத்தில் சுகமது அதிகம் அந்த இடத்தில் கண்டுபிடித்து ஆனா இது எனக்கு பிடிச்சிருக்குது. எப்படி எல்லாட்டம் பெருமை பேக்கறீங்க இன்னும் யாரும் கிடையாது. அப்ப மாயவன் வந்தான். ஆனா அவன் பெருமையா எப்படி எனக்கு வயசாச்சு நேராவுங்கன்னு நீ இளம் வயசா இருக்கிற அப்படின்னு சொல்லி பெருமை மகனே விட்டு மும்மூர்த்தி தேவர்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு சற்றேனும் மரியாதையில என்னடி துணி இப்படி கண்ணாடி உடுத்தானா இன்னும் எதிர்பார்த்தனே இதோ இதற்கு மேல இந்த பால் உயிரை வைத்துக் கொண்டு நான் இது போதும் கூடாயத்தில் ஒருபோதும் இருப்பதில்லை. அதனால இப்பொழுது என் உயிரை மடித்துக் கொள்கிறேன். பொறுமை பாடகா யார் என்ன பண்று இந்த ஆரணி வனத்திலே என் தாய் தொடர்ந்து வருகிறார். இந்த பால் உயிரை மடிக்கும் போது இப்படி 3 பேர் வந்து தடுக்கிறீங்களே, தாங்கள் யாரப்பா? மகனே, நான் தான் உன்னுடைய தந்தையார். இந்த அகிலத்தை அழித்த காருக்கும் ஆதி நாராயணன். ஆதி நாராயணன்? ஆமா. நீங்கள் என் தந்தையா? உண்மையப்பா. தந்தை தந்தை என்று சொல்றீங்களே, நான் எப்படி நான் உங்களுக்கு மகன்? மகனே, என் மனைவியாவுக்கு ருப்பருக்கு அளவாக இருந்தாய். சரி, வயிற்றில் இருக்கும் போது நான் பூஜையில உணர்ந்தேன். சரி. நீ நலமுடன் பிறக்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் நலமுடன் வாழ வேண்டும். அப்படி என்பதற்காக நான் பூஜையில அமரும் போது கெடுகட்ட சென்னாளன் சூர்யாவட்டவன் வந்து சித்திரவதை செய்து கிழவியா உருவத்தை மாட்டி உன்னை கொல்ல வந்தான். அங்கிருந்து உன்னுடைய குழந்தைய இருக்கும் போது இருந்து கடல்ல வீசினான். கடல்ல மீனா உருவத்தை மாறி நான் உன்னை கொண்டு போய் இந்த பெண்ணத்தை சேர்த்தனேன். இவன் வளர்த்தி வாலிபம் செய்தா. இவளாகட்டவள் உன்னை கற்பழிக்க வந்தா. அதையும் மீறி இப்ப உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன். எத்தனை ஆண்டு காலமாக இந்த மகனை பெருந்து இருந்தீங்களே அப்பா. சித்திரவதை செய்தான் அல்லவா, அதுக்கு நடுவில் நாங்கள் பிறக்க வச்சோம். அவனை நாங்க கொல்ல முடியாது. மகனே, கவலை கொள்ள வேண்டாம். அறியாமலுக்கு மகனா பிறந்த நீ அறிவில்லாமல் போக கூடாது. விஷ்ணுவுக்கு மகனா பிறந்தவன் வீரமில்லாமல் போக கூடாது. அதனால் இத பாருங்க, எல்லாம் நாங்கள் ஆடிய திருவிளையாடலே உண்மைதான். மும்மூர்த்தி உண்மைதான். அப்படியா? அதாவது ஆசை அது என்னுடைய கண்ணை மறைத்து விட்டது. நீங்கள் மும்மூர்த்தி தேவர், உங்கள் மகனாகப்பட்டவன் சுசேஷன். அவனை வளர்த்திய பெருமை எனக்கும் உண்டு. அறியாத புத்தியாலும் தெரியாத தவறு செய்து விட்டேன். இந்த அகிலம் அழியும் வரைக்கும் ஐயா பேரு புகழும் இந்த நாட்டில் நினைச்சிருக்கோம். கொஞ்சம் பெருமையா இருமா. ஆகட்டும் ஐயா. சந்தானம் சந்திரன் அது வந்தவன் என் தாயை சித்திரவதை செய்தானே, அவன் எங்க இருக்கிறான்? மகனே, ஆனை நீங்கள் அத்தனை அவன் கருவை எடுத்து வருகிறேன். தாயார் சிறையில வச்சிருக்கிறான். இந்த சிறை பேட்ட நான் போன பத்தாது. நீ புறப்படு, நீ சென்று கொண்டுருவான். விட்டு ஒரு சிங்கம் எப்படி புறப்படும்? அங்க கோபத்தோடு அதை போல் புறப்பட்டு அவனை கொன்று விட்டு உன் தாயை சிறைப்பட்டு வா. அப்பா, அதாவது தாங்கள் சொன்னீங்க மகனே, அந்த அலைக்கரை எடுத்து வாங்குறீங்க. இதோ பாலன் வயது 14, எனக்கும் 14 வயது. சின்ன சிறுவன். எனக்கு இந்த சக்தி பத்தாது. அவனை வெல்லவோ கொள்வதற்கு எனக்கு இந்த மனம் பத்தாது. மும்மூர்த்தி தேவரை சேர்ந்து 3 சக்தியோடு கொடுக்கட்டும். 3 தேவர்களும் கொட்டாயை சேர்த்து இச்சாசத்தை கொடுக்குறீங்களா? ஆகிட்டும் அப்பா. அந்த கேள்வி கட்டுச்சாளன் உன்னுடைய தாயோடு அரபு இருக்கிறான். அப்படியா?
பொய்யன் வந்திருக்கிறார். யார் என்று விசாரித்து அவனை துண்டு துண்டாக நறுக்கி இந்த காக்கைகளுக்கும் பருந்துகளுக்கும் இரையாக்கி விடுவோம். அடே பொடியனே, அதே சிறுவனே, அப்பா என்ன ஸ்ரீமந்த நாராயணனுக்கும் ருக்மணிக்கு பிறந்த என்னுடைய பெயரோ சுதாசன். என்ன உன்னை கொல்லவே வந்திருக்கிறேன். நாராயணனுக்கும் ருக்மணிக்கும் பிறந்த உன்னுடைய பேரோ சுசேசனா? அப்பா, கருவில் இருக்கிற குழந்தையை நம்ம நடு கடலுக்குள்ள எல்லாம் வீசி இருந்தோம். எப்படி உயிர் பிழைத்து வந்தான்? அதானே என் தாயை சிறப்பட முடியுமா முடியாதா? முடியாதடா, முடியாது, கேடுகட்டவனே. அப்படியா? அப்படி இருந்தா நெஞ்சில திரும்ப இருந்தால் நெடுமால் தொடுபால் பார்க்கலாம். சண்டையில என்ன சிங்காரம்? உன்னுடைய உடம்பிலே உயிர் மீது ஆசை இருந்தால் வந்த வழியை விட்டு வராத வழியில் சென்று விடு. ஏய், என்ன கடுகு சிறுத்தாலும் காண முடியாது. சிறுதுளி பெரும்பாலும் என் கையில் நீ அகப்பட்டுட்ட ஒருபோதும் சுகப்படம் போவதில்லை. அடே சிறுவனே, இது படங்காட்டு நரியடா. உன்னுடைய சலசலப்பு கஞ்சாது. அப்படியா? உண்மைதான். நீ இன்னைக்கு கொஞ்சம் நீச்சம் வளர்க்கிற. யாரு உனக்கு நான் நீச்சம் பழக்கிறதா? நீச்சம் பழக்கிறத விட உன்னை கொல்லாமல் விடுவேனா? அப்பா, தாங்கள் சொன்னபடியே அந்த பாவியாப்பட்ட அரைக்கலை நான் கொண்டு படுத்து விட்டேன். என் தாயின் சிறையில் இருந்து விட்டேன் அப்பா. ஆகட்டும். இந்த நாட்டுக்கு இனிமேல் நீதான் அரசன். அதாவது இதை சிறைபத நாராயணன் ஆண்டது போதும். இதற்கு மேல மகனுக்கே பட்டம் கட்டுறீங்களா? ஆகட்டும் அப்பா. அப்படி ஆகட்டும். எங்களால் முடிந்தவரை, எங்களால் தெரிந்தவரை மகா விஷ்ணு புராணத்தில் ஓர் பாகம் விளையக்கூடிய சுசேசன் பட்டாபிஷேகம் எனும் நாடகத்தை எங்களால் ஆடி முடித்தோம். எங்கள் நாடகம் ஆடி முடித்தோம். இத்துடன் முடிவடைந்தது. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.